எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்றலங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்றென்றும் நம்முடைய நெஞ்சங்களில் நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவாக இன்றைக்கு தாய்ச்சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அருந்தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் பெருந்தகை உடல் நலிவுற்று இருந்த இந்த நிலையிலும் கூட இன்று காலை தான் திருச்சியிலிருந்து இங்கே வந்து தொடர்ந்து ஓய்வில் இருக்க வேண்டிய நிலையையும் தாண்டி நம்முடைய அருமை தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களுடைய நூற்றாண்டு விழா என்றால் அதில் எப்படியும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தாக உணர்வோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அபூபக்கர் அவர்கள், பொருளாளர் அண்ணன் ஷாஜஹான் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில துணைத் தலைவர் நவாஸ்கனி எம்பி அவர்கள், மாநில செயலாளர்கள், நம்மிடையே இப்போது இருக்கக்கூடிய முஸ்லிம் லீக் முன்னோடிகளிலேயே மூத்த ஒருவர், எல்லா வரலாறுகளையும் விரல் நுனியில் வைத்து எழுதக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரர் மாநில செயலாளர் காயல் மஹபூப் அவர்கள், நிஜாமுதீன் அவர்கள், இன்னும் மாநிலத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணிய அருமை நிர்வாகிகள், சகோதரிகள், பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் என்று முஸ்லிம் லீக்கினுடைய முன்னோடிகள், சமுதாயத்தினுடைய பெருமைக்குரியவர்கள் எல்லோருமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் சிராஜுல் மில்லத் அவர்களை பற்றி பேசுவது என்று சொன்னால், நான் ஒருவன் மட்டும் பேசினால் போதும் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு நெடுநேரம் என்னிடத்தில் பல கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் அந்த நேரம் வகுக்கப்பட்டு அந்த வரிசையிலே மிக குறுகிய நேரம் எனக்கும் தரப்பட்டிருக்கிறது. எதை முன்னெடுத்து சொல்வது, எதை விடுவது, எதை விடாமல் எடுத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிராஜுல் மில்லத் அவர்களுடைய வரலாற்று சுவடுகள் என்பது நிறைந்து கிடக்கின்றன. அவர்களுடைய குடும்பத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அங்கத்தினர்களை எல்லாம் பார்க்கிற போது நாங்களெல்லாம் இளையவர்களாக மாணவ பருவத்தில் தலைவர் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று மிகுந்த உரிமையோடு அந்த வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக நாங்கள் வலம் வந்த நினைவுகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். தலைவர் அவர்களுடைய மூத்த மகளார் அளவியா இங்கே இருக்கிறார்கள். அருமை தங்கை ஃபாத்திமா முசஃபர் இங்கே இருக்கிறது. நம்முடைய சிராஜுல் மில்லத் அவர்களுடைய அருமை புதல்வர் மறைந்த ஹக்கீம் அவர்களுடைய அருமை புதல்வி இஷ்ரா இங்கே வந்திருக்கிறார்கள். ஃபாத்திமா அவர்களுடைய கணவர் முசஃபர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களுடைய அருமை மகனார் மறைந்த அப்துல் வஹாப் அவர்களுடைய அருமை புதல்வர் தாபிஷ் இங்கே வருகை தந்திருக்கிறார். தலைவர் அவர்களுடைய பேரன் ரஷான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இவர்களை எல்லாம் பார்க்கிற போது இவர்களுடைய முகங்களில் தலைவர் அவர்களுடைய அந்த முகவட்டம் பளிச்சிடுவதைத்தான் என்னால் உணர முடிகிறது.
தலைவர் அவர்களுடைய விரல் பிடித்து சிறு வயதிலிருந்து வளர்ந்தவர்கள் நாங்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று அணு அணுவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தலைவர் அவர்கள். ஒரு மிகப்பெரிய ஆளிமுடைய பிள்ளையாக, இவர்களே மார்க்க அறிஞராக இருந்து தமிழ் நல்லுலகத்திற்கு முதலாக அவர்களுடைய தந்தையார் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அலவியா ஃபாத்திமா அவர்களெல்லாம் என்னுடைய பாட்டனார் என்று நெஞ்சுயர்த்தி பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய அளவிற்கான ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் அல்லாஹுடைய அருள்மறையாம் திருமறையை தமிழிலே இந்த உலகத்திற்கு முதலாக தந்த பெருந்தகை, ஆலிம் பெருந்தகை. அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் எத்தனை இருந்தாலும் கூட அல்லாஹுடைய அந்த அருள் வாக்கியங்களை தமிழில் சரியான சொற்பதங்களை கொண்டு எழுத முடியும் என்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய ஒருவராக தன்னுடைய மகன் புதல்வர் சிராஜுல் மில்லத் அவர்களைத்தான் அவர்கள் தந்தையார் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அருகிலேயே வைத்து குரான், திருக்குரான் முழுவதுமான அந்த பொருளாக்கத்தை தமிழிலே வடிவமைத்து தந்த பெருந்தகை அவர்கள். அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் நம்முடைய தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்கள். இன்றைக்கு யார் யாரெல்லாம் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்று வரிசையை எண்ணி பாருங்கள். கண்ணியமிக்க காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சந்தன தமிழர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவர்கள், அதற்கு பிறகு நம் கண் முன்னால் ஒரு வழியுள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை பேராசிரியர் பெருந்தகை முனீருல் மில்லத் அவர்கள். முஸ்லிம் லீக்கினுடைய வரலாற்று படிகளில் நம்முடைய தலைவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய தகுதியை, அவர்களுடைய ஆற்றலை, அவர்களுடைய ஆளுமையை எண்ணி பார்க்கிற போது நாம் எல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். இவர்களுடைய தனிமனித ஒழுக்கமாக இருக்கட்டும், இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இரையச்சமுள்ள வாழ்வு நெறியாக இருக்கட்டும், அதன்படி இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி சென்ற பாணியாக இருக்கட்டும், அந்த செழுமையான வாழ்வியலிற்கு ஈடாக இன்னொரு தலைவர் என்று யாரையாவது அடையாளப்படுத்த முடியுமா என்றால் மனசாட்சி எந்த காலத்திலும் இடம் தராது. முஸ்லிம் லீக் தலைவர்களுடைய பெரிய அரசியல் தளத்தில் உள்ள மிகப்பெரிய தகுதி என்ன தெரியுமா? இந்த இயக்கத்தை பற்றி அவதூறு செய்திகளை பரப்புபவர்கள் கூட, இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களை பற்றி அவதூறு பிரச்சாரங்கள் செய்பவர்கள் கூட, முஸ்லிம் லீக் தலைவர்களுடைய தனிமனித ஒழுக்கத்தை பற்றி அவதூறு செய்தியாக இதுவரையிலும் விரல் நீட்டி எவரும் சொல்ல முடியாத வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் மிளிர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக முஸ்லிம் லீக்கர்களாக நாம் இருக்கிறோம் என்று எண்ணுகிற போது அல்லாஹ்விற்கு தொடர்ந்து சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தன்னுடைய சொந்த வாழ்வியலை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சமூகத்திற்காகவே அர்ப்பணித்தவர்கள் தலைவர் அவர்கள். அபூபக்கர் அவர்கள் பேசுகிற போது மிக விளக்கமாக எடுத்து சொன்னார். எந்த அளவிற்கு குடும்பத்தை பெரிதாக எண்ணாமல் முஸ்லிம் லீக்கினுடைய அடிமட்ட தொண்டனுடைய உழைப்பை கூட மிகப்பெரிய அளவிற்கு மகத்தான நிலையில் வைத்து கொண்டாடிய தலைவர் அவர்கள் நம்முடைய சிராஜுல் மில்லத் அவர்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 1995ஆம் ஆண்டு ஃபாத்திமாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். தலைவர் அவர்கள் குடும்பத்தினரோடு ஃபாத்திமா, முசஃபர் மற்றும் பேர பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு உம்ராவுக்கு செல்லுகிறார்கள். உம்ராவிலிருந்து திரும்புகிற போது துபாய் வழியாக வந்துதான் நீங்கள் திரும்ப வேண்டும் என்கின்ற அன்பு கட்டையை அவர்களிடத்திலே விடுத்த போது அதனை ஏற்றுக்கொண்டார்கள். துபாய் வந்தார்கள். வருவதற்கு முன்னால் உம்ராவில் இருந்த போது அவர்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் தொலைந்து விட்டது. அவர்களிடத்தில் இருந்த பாஸ்போர்ட்டுகள் தொலைந்து விட்ட அந்த நேரத்தில் 2 நாட்களில் துபாய்க்கு வந்து சேர வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் அங்கிருக்கக்கூடிய தூதரகத்திற்கு சென்றுதான் தற்காலிக பாஸ்போர்ட் வாங்க முடியும் எல்லோருக்கும் என்கின்ற நிலையிலே
தூதரகத்துக்கு செல்லுகிறார்கள். நம்புங்கள், தூதரகத்தின் மூத்த அதிகாரி தலைவர் அவர்களை சந்தித்த மாத்திரத்தில், நீங்கள் தான் எனக்கு வெளியுறவுத்துறையில் வேலை வாங்கி தந்த தலைவர் அவர்கள், இன்றைக்கு நான் சவுதி அரேபியாவுடைய தூதராக இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல, அது தலைவர் அவர்களுக்கே, அண்ணன் வைகோ அண்ணன் அவர்களே வருக 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 அண்ணே வருக, வாங்கண்ணே வாங்கண்ணே. இந்திய தூதராக நான் இங்கே பணியாற்றுவதற்கு வெளியுறவுத்துறையில் எனக்கு பணி வாங்கி தந்தவர்களை, வேலை வாங்கி தந்தவர்களே நீங்கள் தான் என்று சொல்ல, சிராஜுல் மில்லத் தலைவர் அவர்களுக்கு அதனை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆமாம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு தற்காலிக பாஸ்போர்ட்டுகள் உடனடியாக தந்து அவர்கள் துபாய் வந்த நேரத்தில் தான் அவர்களுடைய துணைவியார் ஃபாத்திமா அலவியா ஆகியோர்களுடைய தாயார் நர்கீஸ் அம்மையார் அவர்கள் மிகுந்த உடல் வேதனையிலே அகப்பட்டு மருத்துவத்தினுடைய உயர்தர சிகிச்சைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த நேரத்தில் டெலிபோன்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. தலைவர் அவர்களால் நிம்மதியாக அங்கே இருக்க முடியவில்லை. அந்த நிலையை பார்த்துவிட்ட நாங்கள் கூட, நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள், நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி நடத்தப்படாமல் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள் என்று சொன்னோம். தலைவர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஃபாத்திமாவையும் பிள்ளைகளையும் முசஃபர் அவர்களையும் ஊருக்கு அனுப்பி வைத்துவிட்டு, என்னுடைய பிள்ளைகள், முஸ்லிம் லீக் பிள்ளைகள் இங்கே இருந்து இவ்வளவு பெரிய வேலைகளை செய்து இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதில் நான் கலந்து கொண்டு விட்டுத்தான் வர முடியும், நீங்கள் செல்லுங்கள் என்று பிள்ளைகளை அனுப்பி வைத்தார்கள். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. நான் எண்ணி பார்க்கிறேன். எல்லா நிலைகளிலும் தனக்கு பக்கத்துணையாக இருந்து தயாள சிந்தனையோடு தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் தாரை வார்த்த அம்மையார் அவர்கள், நர்கீஸ் அம்மையார் அவர்கள் உடல்நிலை மோசமான நிலையில் படுத்த படுக்கையில் இருந்த போதும் கூட, அந்த நேரத்திலும் தான் சென்று தான் ஆக வேண்டும் என்கின்ற வாய்ப்பு இருந்தும் கூட, பிள்ளைகளை அனுப்பி வைத்துவிட்டு முஸ்லிம் லீக்கினுடைய தொண்டர்களுடைய உழைப்பிற்கு நான் மரியாதை தர வேண்டும் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியிலே இருந்து அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி தந்துவிட்டு 2 நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் ஊர் திரும்பினார்கள் என்பதெல்லாம் வரலாறு, மறக்க முடியாத. இது போன்ற நினைவலைகளை உங்களிடத்திலே அதிகமாக சொல்லிக் கொள்வதற்குரிய தருணம் எதுவும் இல்லை. இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர்கள், பாரத பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்தில் எந்த விதமான பிரேயர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல், அண்ணன் வைகோ அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், எத்தகைய முன் அனுமதி அல்லது பிரேயர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை நேரடியாக சென்று சந்திக்க முடியும் என்று இருந்த வாய்ப்பு 2 பேர்களுக்கு மட்டும்தான். ஒன்று பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிய யாசர் அரஃபாத், 2வது மறைந்த தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவர்கள். மறைந்த பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் துணை பாரத பிரதமராக இருந்த நேரத்தில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சந்திப்பதற்காக காத்திருந்த அந்த நேரத்தில் ஒருவர் கொஞ்சம் கூட காத்திராமல் உள்ளே நுழைந்து நேரடியாக பிரதமருடைய அலுவலகத்திற்கு உள்ளே செல்கிறார். யார் அவர் என்று மொரார்ஜி தேசாய் கேட்டபோது, இல்லை இல்லை, இந்தியாவில் இவர் ஒருவருக்கு மட்டும்தான் முன் அனுமதி தேவையில்லை என்கிற அனுமதி இருக்கிறது, அதனால் நேரடியாக செல்லுகிறார்கள் என்று துணை பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய்க்கு அன்றைக்கு தகவல் தரப்பட்டது. அப்படிப்பட்ட ஆளுமையாக இருந்த சிராஜுல் மில்லத் அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் தேடி வந்தது. அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய ஊழியனாக இருப்பேன் என்று தன்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் தன்னுடைய வாழ்வியலை கொண்டு செலுத்திய மாபெரும் தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவர்கள். அவர்களை எண்ணுகிற போது கண்ணீர் மல்க பல தகவல்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது, கருத்துக்கள் இருக்கின்றன. நேரம் மிகவும் சுருக்கமான இந்த சூழ்நிலையில பொதுச் செயலாளர் அவர்களும் அருகிலே நின்று கொண்டு தூண்டிக்கொண்டே இருக்கிறார் முடித்துவிட வேண்டும் என்று. எப்படி முடிப்பது என்று தெரியவில்லை என்கிற அளவிற்கான அளவில் நான் என்னுடைய உரைக்கு நிறைவு செய்ய இந்த காலகட்டத்தில் ஒன்றே ஒன்று,
நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு நிகழ்விலே கலந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களுடைய சிறந்த மறுமை வாழ்விற்காக இறைவனிடத்தில் நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய மகஃபிரத்திற்காக நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்கள். அவர்களுக்கு நிச்சயமாக சோனபதி என்கின்ற மிகப்பெரிய வெகுமதி உண்டு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த அந்த வெகுமதிக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே வல்ல இறைவனிடத்திலே நாமெல்லாம் இதயம் உருகி கண்ணீர் வழுக பிரார்த்தனை செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.